வணக்கம். நான் காந்திமதி. வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலோட கரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் நலம் யோகா சென்டரில் 3 months இன்டர்நேஷ்னல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 3 ஆசனாஸ் அதோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆசனா மண்டுகாசனா, ஃப்ராக் போஸ். மண்டுகாசனோட பெனிஃபிட்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகும், ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரெக்கவர் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதை வந்து ஸ்டொமக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுறங்காட்டி பேன்க்ரியாஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹை சுகர் லெவல் இருக்கிறவங்க ரெகுலராக பண்ணும்போது அவங்களோட சுகர் லெவலும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட் ஸ்டொமக் வேணுங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ரெகுலராக பண்ணும்போது நம்ம ஃப்ளாட் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா டைட்டன் ஆகும், ஃப்ளாட் ஸ்டொமக் கிடைக்கும். அதே மாதிரி கோர் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், தைஸ் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதோட ப்ரிகாஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நீ பெயின் இருக்கிறவங்க வஜ்ராசனாவில் கூறக்கூடாது, நார்மல் சுகாசனாவில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டொமக்கில் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, ஹெர்னியா ப்ராப்ளம், அதே மாதிரி வெர்டிகோ ப்ராப்ளம், ஹை பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆசனாஸ் பண்ணக்கூடாது. லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 30 degree பண்ணால் போதும், ரொம்ப ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஆசனாஸ் போய்க்கலாங்க. ஆதி முத்ராவில் வச்சுக்கணும். பெருவிரலை நல்லா மடக்கி மீதி 4 விரல் நல்லா மடக்கி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கணுங்க ஆதி முத்ராவில் வச்சுட்டு. ஸோ அதை அப்படியே ஸ்டொமக் கிட்ட வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணுங்க. இதே பொசிஷனில் 30 கவுண்ட் இருக்கணும் நார்மல் ப்ரீத்திங்கில். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது தலை சுற்றல் வேறு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் உடனே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இதே பொசிஷனில் 30 கவுண்ட்டுன்ட்டு ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஆசனா நௌகாசனா, போட் போஸ். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா டம்மி நல்லா ரெடியூஸ் ஆகும், கோர் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், ஷோல்டர் அண்ட் தைஸோட மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், டம்மி சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ரெக்கவர் ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு நார்மல் பண்ணி கொடுக்காங்க. அதோட ஆசனாவுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த ஆசனாஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டொமக்கில் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணிக்கிறவங்க, ஹெர்னியா அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆசனாஸ் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் வந்து வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் கொண்டு ஆங்கிளாக நல்லா பிடிச்சிட்டு பாடி நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணணுங்க. ஸ்லோவாக ரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் போஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த போஸ்டில் நம்மளுக்கு நல்லா பேலன்ஸ் கிடச்சிட்டா நம்ம நீஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாங்க. இப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி இதே போஸ்டில் 30 to 60 கவுண்ட் இருக்கலாம். இப்படி இந்த போஸ்டில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்டாமினாவும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. நார்மல் ப்ரீத்திங் 30 கவுண்ட். ஸ்லோவாக எக்ஸ்கேல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஆசனா பச்சிமோதாசனா, மோஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட் ஆசனா. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகும், நம்ம ஸ்டொமக்குக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷனுக்கு போகும். அதே மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது ரெகுலராக பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்துடலாம். லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆசனாஸ் பண்ணக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் ஆசனாவுக்கு போய்க்கலாம். ஸோ நார்மலாக கால் ஸ்ட்ரைட்டாக நீட்டி, நீஸ் பெண்ட் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டி கொண்டுக்குங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க, நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிங்க. இன்ஹேல் பண்ணிவிட்டு பிகினர்ஸ் வந்து உங்கள் ஓன் லெவல் ட்ரை பண்ணிங்க. உங்களோட டோஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியாது. ஸோ பிகினர்ஸ் வந்து உங்களால் எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாங்க. நார்மல் ப்ரீத்திங்கில்
30 to 60 கவுண்ட் இருக்கணும். ஸோ உங்களால் இன்னும் மேக்ஸிமம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியும்னா உங்கள் டோஸை பிடிச்சிட்டு உங்கள் எவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க ஃபோர் ஹெட்டை கொண்டு போய் நீஸில் டச் பண்ணால். லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்க உங்கள் ஓன் லெவல் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்மளுக்கு சப்போர்ட் வேணும்னா டவலோ இல்லை ரிப்பன் அந்த மாதிரி நம்ம பாதங்களை போட்டு அதை பிடிச்சிட்டு கூட பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாங்க. ஸோ டோஸை நல்லா பிடிச்சிட்டு நார்மல் ப்ரீத்திங்னா உங்கள் ஹெட்டை எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பெண்ட் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் ஒரு 60 கவுண்ட் இருக்கலாங்க. ஆசனாஸ் பண்ணும்போது இடையில ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஆச்சுன்னா தலை சுத்தல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உடனே ரெக்கவர் ஆகிடணும், ரிலாக்ஸ் பண்ணிடணுங்க. நார்மல் ப்ரீத்திங் 60 கவுண்ட் எடுத்து பிரேத் இன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆசனாஸ் நம்ம எந்த ஆசனாஸ் பண்ணாலும் நம்ம ஒரு 3 ப்ரீத்திங் எடுத்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆசனாஸு பர்ஃபெக்ஷனும் கிடைக்கும், அதோட பெனிஃபிட்ஸும் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ டூ யோகா ரெகுலர்லி and have a healthy body and healthy lifestyle. Thank you.